அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏன் இந்த நிலை? அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். இந்த நிலைக்கு யார் காரணம் என்பதற்கான பதில் நிச்சயமாக கிடைக்கும். கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுடைய நிலைக்கு ஒரு வகையில் கிரகநிலைகளின் அமைப்பும் காரணமாக அமையலாம். ஆனால் முழு முதல் காரணமாக நிச்சயமாக நாம் தாம் இருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் இந்த வேளையில் நம்மளுடைய நிலைக்கு நாம் காரணம் இல்லை என்பதற்காக பல்வேறு வகையான காரணங்களை நிச்சயமாக சொல்ல முனைகிறோமே தவிர நாம் தான் என்பதை ஒப்புக்கொள்ள தயங்குகிறோம். ஏனென்றால் இந்த நிலைக்கு அஷ்டம குருதான் காரணம், அல்லது வக்ரம் பெற்ற சனிதான் காரணம், விரயத்தில் இருக்கும் கேதுதான் காரணம் என பல்வேறு வகையான காரணங்களை நாம் சொல்கிறோமே தவிர நம்மளுடைய முயற்சியின்மை, அடுத்த கட்டத்திற்கு எப்படி நாம் செல்ல வேண்டும், அதற்காக என்ன பணிகளை மேற்கொண்டோம், அதில் தோல்வி அடைந்திருந்தாலும் கூட பரவாயில்லை. ஆனால் நாம் எந்த விதமான நகர்வையும் தொலைநோக்கு பார்வையோடு அடுத்த கட்டத்தை நோக்கி நகராமல் நம்மளுடைய பணியில் அப்படியே தேங்கி நிற்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதனால் தான் நமக்கு இந்த நிலை நிச்சயமாக தொடர்கிறது என்பது ஒரு முக்கியமான காரணமாக அமைகிறது. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் நாம் தான் அதற்கு முயற்சி செய்யணுமே தவிர மற்ற எந்த விஷயங்களுமே அதற்கு பக்க உறுதுணையாக செயல்படாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் நவகிரக நிலைகளின் அமைப்பை தற்போது ஆராய்ந்து பார்க்கும் போது குருவின் அமைப்பு சாதகமற்று இருக்கிறது என்று சொல்லிவிடலாம். ஆனால் இந்த தருணத்தில் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகு அமோகமான யோகத்தை கொடுக்கக்கூடிய 6ல் வலம் வருகிறாருங்க. கேது சாதகமற்ற விரயத்தில் இருந்தாலும் ராகு அமோகமாக இருக்கிறார். ஆனால் சாதகமற்ற அமைப்பில் குரு இருக்கிறார். இப்படி இந்த தருணத்தில் சில கிரகநிலைகள் சாதகமற்றும் சில கிரகநிலைகள் சாதகமாகவும் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக குரு அஷ்டமத்திலும், ராசியின் உச்ச அதிபதி 5லும், 6ல் ராகுவும், 12ல் கேதுவும், 10ல் செவ்வாயும், 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் மிக விரைவில் சூரியனும் அமர போகிறார். ராசியின் அதிபதி தைரியஸ்தானத்திலும், புதன் தனஸ்தானத்திலும் சஞ்சரிக்கின்றனர். சந்திரன் பல்வேறு இடங்களில் மாறி மாறி சஞ்சரித்தார். இப்படி சஞ்சரித்தாலும் கூட அடுத்த வருடத்தில் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரக நிலைகளுமே மாற்றத்தை சந்திக்க போகிறது. அப்படி சந்திக்கக்கூடிய மாற்றம் என்பது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இதைவிட யோகத்தை நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக 9ல் நுழைகிறாருங்க குரு. குரு 9ல் இருந்தாலே அதிக நன்மை நிறைவாக உண்டு. அதே போன்று சனி 6ல் அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு செல்கிறார். ஆனால் பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் கேது. ராகு லாபஸ்தானத்திற்குள் கேது நுழைகிறாருங்க. மற்ற 5 கிரகநிலைகள் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன் என கிரகநிலைகள் மாறி மாறி சஞ்சரித்தாலும் மிக முக்கிய கிரகநிலைகள் வலுவான நல்ல மாற்றத்தை விரைவில் சந்திக்க இருக்கின்றன. எனவே நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்களை விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் வாட்ச்மேன் வேலைக்காக விண்ணப்பிக்கிறார். அந்த வாட்ச்மேன் வேலை அவருக்கு கிடைக்கிறது. அவருடன் பணியாற்றிய எழுத படிக்க தெரிந்த நபர் அந்த வேலையை விட்டுவிட்டு வேறொரு வேலைக்கு செல்கிறார். உடனடியாக அந்த வேலையில் இவரை அமர்த்துவதற்காக அந்த நிறுவன முதலாளி இவரை அழைத்து, உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா என்று கேட்க, இவருக்கு எழுத படிக்க தெரியாது, உண்மையில் எனக்கு எழுத படிக்க தெரியாது என்று உண்மையை ஒப்புக்கொள்கிறார். உடனே வேறொரு நபரை அந்த பணிக்காக தேடுகின்றனர். அந்த பணிக்கு வேறொரு நபர் கிடைத்தவுடன் இவரை அந்த வேலையை விட்டு அனுப்பி விடுகின்றனர். தற்போது அவர் வேலையை இழந்து விட்டார். உடனே மனம் தளரவில்லை. அவருக்கு தெரிந்த அடுத்த வேலைக்காக முயற்சி செய்கிறாருங்க. அப்போது அங்கு ஒரு வாகனம் பழுது நீக்கும் கம்பெனியில் வேலை கிடைக்கிறது. உதவியாளர் வேலை கிடைக்கிறது. அந்த வேலையில் இணையக்கூடிய நபர் அடுத்து என்ன செய்யலாம் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கும் போது அந்த நிறுவனத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய உபகரணங்கள், உதவிகரமாக இருக்கக்கூடிய டூல்ஸ்களை சில தூரம் சென்று அங்கு வாங்கி கொண்டு வந்து இங்கு அதை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதற்காக இவர் அனுப்பப்படுகிறார். அப்போதுதான் இவருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. இந்த இடத்தை சுற்றி உபகரணங்கள் கொடுக்கக்கூடிய அளவிற்கு எந்த விதமான கடையும் இல்லை என்பதை அறிந்து கொண்டு ஒரு தெருக்கடை
போல் உபகரணங்களை விற்க ஆரம்பிக்கிறாருங்க. பார்த்த உதவியாளர் பணியை விட்டு விலகிவிட்டு பெருக்கடை போல் ஆரம்பிக்கிறார். பின்பு வாடகை கட்டிடத்திற்கு தன்னுடைய தொழிலை மாற்றுகிறார். பின்பு சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுகிறாருங்க. அதற்கு பிறகு அந்த ஏரியாவிற்கு மிகப்பெரிய டீலராகவும் மாறுகிறார். இன்னும் சில வருடங்கள்ல அந்த உபரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய பணி இடத்திற்கும் அவர் வளர்ச்சியை பெறுகிறாருங்க. இப்படி அவருடைய வளர்ச்சி பல மடங்காக உயர்கிறது. அப்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோவிலை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நபர் கோவிலில் அன்னதான விழாவிற்காக நன்கொடை பெறுவதற்காக இவரை சந்திக்க வருகிறார். அப்படி சந்திக்கக்கூடிய நபர் நன்கொடை கேட்கும் போது இவரும் அன்னதானத்திற்கு தாராள மனதுடன் நன்கொடையை கொடுத்துவிட்டு அதற்கான ரசீதியை கொடுத்து இதில் கையொப்பம் இடுங்கள் என்று கேட்க அவர் எனக்கு கையொப்பம் இட தெரியாது என்று பதில் சொல்கிறாருங்க. அப்போது அந்த கோவில் நிர்வாகி இவரை பார்த்து எழுத படிக்க தெரியாதப்பயே இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்களே, எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா என்னெல்லாம் செஞ்சிருப்பீங்க அப்படின்னு அவரை பார்த்து கேட்க, எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக செக்யூரிட்டி வேலை, வாட்ச்மேன் வேலை தான் பார்த்திருப்பேன் அப்படின்னு யதார்த்தமா பதில் சொல்றாருங்க. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் ஒரு இடத்தை அடைந்ததற்கு பிறகு அந்த இடத்திலே அப்படியே நாம் எப்படி தக்க வைத்துக் கொண்டு வாழ்க்கையை நடத்துவோம் என்று சிந்திக்கிறோமே தவிர அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நகர்வதற்கான சிறு துரும்பை கூட எடுத்து வைக்காமல் தவறிவிடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த வேளையில் உங்களுடைய நிலைக்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது நீங்கள் மட்டும்தான் என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும். அந்த சிரமத்தில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்புகளையும் வழிகளையும் தேடி கண்டுபிடிக்கலாம். அதில் நிச்சயமாக ஜோதிடமும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கும். ஏனென்றால் உங்களுடைய தசாபுத்திகளையும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பையும் கணக்கிட்டு எந்த பணியை செய்தால் வெற்றி கிடைக்கும், எந்த பணி செய்தே போகக்கூடாது என்பது உள்ளிட்ட அனைத்து விதமான விஷயங்களையும் நன்கு அறிந்து கொள்ள முடியுங்க. அந்த வகையில் பார்க்கும் போது 9 குரு வரப்போகிறார். ஆனால் தற்போது அஷ்டமத்தில் தான் இருக்கிறார். எனவே சில விஷயங்கள்ல தடைகள் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ராசியின் உச்ச அதிபதி 5 இருக்கிறாருங்க. இந்த தருணத்தில் எந்தெந்த பணிகளை நாம் செய்தால் என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும் என்பதை தசாபுத்திகளுடன் ஒப்பிட்டு அவற்றை ஈடுபடும் போது மிக பெரிய அளவிலான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக ராகு கேது பாம்பு கிரகங்கள் மிக வலுவாக சஞ்சரிக்க போகின்றன. கேது லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். சனியும் யோகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே உச்சபட்ச வளர்ச்சி உத்தியோகம் தொழில் ரீதியாக கிடைக்கும். உங்களுடைய உழைப்பின் பால் புதிய உற்பத்தி சார்ந்த தொழில் ரீதியான திட்டங்களை மேற்கொள்ளலாம். மத்திய மாநில அரசின் சலுகைகளுடன் பல விஷயங்களை நிறைவாக செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டுங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய திறமை என்னவோ அது குறித்து நீங்கள் அதை வெளிப்படுத்த முயற்சி செய்தால் நிச்சயமாக தொழில்துறை மட்டுமல்ல கலைத்துறையிலும் உச்சபட்ச வளர்ச்சியை பெறலாம். உங்களுடைய படைப்புகள் மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளிலும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் மிக வலுவாக நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே எந்த பணியாக இருந்தாலும் கிரகநிலைகளின் அமைப்பையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு செயல்படுத்த முயற்சி செய்யும் போது மிக பெரிய வெற்றி துலாம் ராசிக்காரர்களை நிச்சயமாக தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் சாதகமற்ற கிரக அமைப்பாக அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குருதான் பார்க்கப்படுகிறார். எனவே நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து 9 வாரங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய இந்த நிலை மாறுவதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.